வணக்கம். நான் உங்களுடைய தேவசினா வெங்கட்ரமணன். ஸ்ரீ நித்யா ஃபைன் ஆர்ட்ஸ் கிளாஸஸ் வாயிலாக உங்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாளைக்கு மார்கழி 1 ரொம்ப விசேஷமான நாள். நமக்கெல்லாம் 365 நாள் ஒரு வருஷம்னா தேவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் அது. ஸோ அதை அப்படி 4 நாளாக டிவைட் பண்ணி போனீங்கன்னா ஒவ்வொரு பருவ காலங்களுக்கும் ஒவ்வொரு வேளையாக அவங்களுக்கு இருக்கும். அப்படி மார்கழி மாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு விடியற்காலை பொழுது. அந்த நேரத்தில் நம்ம பகவானை தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பக்தியை பலவிதமாக சொல்லியிருக்காங்க. அதில் நம்மளுடைய கோதை நாச்சியார், பெரியாழ்வாரின் கண்டெடுத்த கோதை நாச்சியார் நிறைய பாசுரங்கள் 30 பாசுரங்கள் நமக்காக அள்ளி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே அவ்வளோ அமிர்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் பகவானை தான் மட்டும் தியானம் பண்ணி தனக்கு மட்டும் அருள் கிடைச்சா பத்தாது, தன் தோழிகளுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கும் சின்ன பெண்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து கண்ணீர்கள்லேருந்து பெண்கள்லேருந்து அத்தனை பேருக்குமே அந்த அருளை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று தொடங்கி நிறைய 30 பாடல்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் விளக்கம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நானும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி பாடுறேன். இந்த பாடலில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமிகளார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய சிறுமிகளே வாருங்கள், இந்த காலை பொழுதில் பிரம்ம முகூர்த்த வேளையில் நம்ம பனி கொஞ்சம் அந்த நேரத்தில் நம்ம தலைமூழ்கி நீராடி பகவானை, அதுக்கு பின்னாடிலாம் பால் உண்ணோம் நெய் உண்ணோம்லாம் சொல்லியிருக்காங்க. விரதம் நோன்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த முதல் பாடலை பற்றி நான் பேசுகிறேன். அதில் நம்ம போகலாம், போய் பகவானோட அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக எழுப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் அப்படி எப்பேற்பட்ட பகவானை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கூர்வேல் கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன், அதை காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த தொழிலை செய்யக்கூடிய நந்தகோபன், அவனுடைய குமரனான யசோதை இளம் சிங்கம், யசோதையினுடைய இளம் சிங்கமாக இருக்கக்கூடிய கார்மேக வண்ணன், கரிய நிறமும் சிவந்த கண்களின் கொண்ட கார்மேக வண்ணன், கதிர்மதியம் போல் முகத்தான், மதியம் நிலவு போன்ற முகத்தை கொண்டவனான இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா காலில் விழுந்து நம்ம வேண்டலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய பாடல் இது. இந்த பாடலில் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அருமையான வார்த்தைகள். இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா, நீராட போதுமினோ நீரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமிகள், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமிகள், கூர்வில் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், கார்மேனி வண்ணன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரு புகழ பரிந்தேலோரம்பாவாய், பாரு புகழ பரிந்தேலோ ரெம்பாவாய், மார்கழி திங்கள். இதை தொடர்ந்து அடுத்தடுத்த பாடல்கள் தினமும் உங்களுக்கு கொடுக்குறேன்.
இந்த பாடல் இந்த பதிவு பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை மேலான கருத்துக்கள் தான் எனக்கு வேணும். இதில் இன்னும் என்ன பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய அந்த கமெண்ட்டு தான் என்னை இன்னும் உற்சாகப்படுத்தும். அதனால் திருப்பாவையில் 1, திருவம்பாவை 1 கொடுத்துட்டே வரேன். உங்களுக்கு கேட்டு ரசிங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் கண்ணனை தொழுது, சிவபெருமானை தொழுது நம் வாழ்க்கையில் உன்னத நிலையை அடைவோம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராதே கிருஷ்ணன்.